மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இனிய நாமத்தினாலே இங்கு அமர்ந்திருக்கும் போதகர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரின்சி பிரவீனா, சோழிங்கநல்லூர் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்தவள். இப்பொழுது கூட என் சபையின் வரலாறை குறித்தும் அதை தொடர்ந்து 2030 வருடம் சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களுக்கான தரிசனத்தோடு கூடிய ஒரு எழுப்புதல் மற்றும் அவர்களின் ஊழியத்தை பங்கை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். எங்களுடைய சபை கிபி 1917 மிஷனர் அட்வென்ட் மிஷனரி இலா ஜோன்ஸ் என்பவர்களால் சோழிங்கநல்லூருக்கு என்று ஒரு இடம் வாங்கப்பட்டு அதில் சபையை கட்டி அதில் ஒரு ஊழியம் தொடங்கப்பட்டது. வெறும் 4 சகோதரர்களாகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களால் தொடங்கப்பட்டது எங்கள் சபை. அவர்களே எங்கள் சபையின் முதல் விசுவாசிகள் ஆவர். அவர்களில் பெரும்பாலானவர் மரித்து போனாலும் அவர்களுடைய சகோதரியாகிய ரூத் என்னும் ஒரு அம்மா அவர்கள் தனது 95 வயதை தாண்டியும் இன்று வரை ஒரு வாரம் தவறாமல் சபையின் ஆராதனைக்கு கலந்து கொண்டு வருகிறார். அவரே தற்போது எங்கள் சபையில் உள்ள மூத்த விசுவாசி ஆவார். அது மட்டும் இல்லாமல் வெறும் 4 குடும்பங்களை வைத்து தொடங்கப்பட்ட எங்கள் சபையானது தற்போது 150 குடும்பங்களையும் 500 விசுவாசிகளையும் கொண்ட ஆலமரமாக வளர்ந்து தற்போது ஊழியம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சபை இருக்கும் இந்த இடத்தில் இதற்கு முன்பதாக ஒரு தொடக்கப்பள்ளி இருந்ததாகவும் அது சில ஆண்டுகள் நடைபெற்று வந்ததாகவும் சபையை சுற்றியுள்ள அண்டை ஜனத்தார்கள் வாய்மொழியாக கூறுகின்றனர். ஆரம்பத்தில் வெறும் வைக்கோல் கூரையாக இருந்த எங்கள் சபை பின்பு ஓடு அமைக்கப்பட்டது. 2004 ஓடு மாற்றப்பட்டு புதிய தளம் போட்ட பெரிய திருச்சபையாக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நான் எங்களுடைய சபையின் மூலியமாகவும் நடந்த காரியங்கள் மற்றும் சிறுவர்கள் வாலிபர்களுடைய எழுப்புதலுக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்கிறேன். எங்க தொடர்ந்து சபைக்கு வருகிற சிறுவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஜபக்குழுக்கள் அமைக்கலாம். பொம்மலாட்டங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் போன்ற போட்டிகளை அமைத்து அவர்களை ஊக்கப்படுத்தலாம். பிபிஎஸ் பாட புத்தகங்களை போலவே அவர்களுக்கு மாதந்தோறும் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி புத்தகங்கள் அளித்து அதன் மூலம் கிறிஸ்துவ அன்பை அவர்களுக்கு தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுவர் ஊழியம் செய்கிறவர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஆலோசனைகள் கொடுக்க வைக்கலாம். கடந்த 3 வருடங்களாக எங்கள் சபையில் ஒரு காரியம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது என்னவென்றால், ஞாயிறு மாலையில் வாலிபர்கள் மற்றும் சிறுவர்களை அழைத்து அவர்களை சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்ல வைக்கும் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். வருடந்தோறும் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லும் சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை நிகழ்ச்சியின் போது பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இதை எங்கள் சபையின் மூப்பர் திரு ஜபராஜ் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். இதை போலவே வாரத்திற்கு 3 நாட்கள் மாலையில் இலவச இசை மற்றும் பயிற்சிகளை எங்கள் சபையை சேர்ந்த சகோதரர் கெர்சோம் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். இதன் மூலமாக ஓய்வு நாள் பள்ளி பாடசாலைக்கு வராத பிள்ளைகள் கூட மிகவும் ஆர்வத்துடன் இதில் வந்து கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துகின்றனர். இதை போலவே வாலிபர் ஞாயிறு இருப்பது போலவே சிறுவர்களையும் ஏதாகிலும் ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களை முன்பதாக அழைத்து அவர்களுக்கு தெரிந்த வசனமோ இல்ல பாடல்களோ அவர்களுக்கு ஒப்புவிக்க ஒரு சில நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே வேத வசனங்களை மனனம் செய்து வந்து ஒப்பிப்பர். அது மட்டும் இல்லாமல் வாலிபர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி, மெடிக்கல் கேம்ப் போன்றவற்றை நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாலிபர் குழுவில் இருப்பவர்கள் சில கூடுகைக்கு கலந்துக்க முடியாத நேரத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது ஜிமீட், ஜூம் போன்ற ஆன்லைன் செயல்களின் மூலம் அவர்களை ஜபத்தில் இணைத்து நாம் நடத்தலாம். தனித்தாள் ஊழியத்தின் மூலம் தனி நபர்களை சந்தித்து அவர்களின் சுகதிக்கங்களை விசாரித்து அதன் மூலம் அவர்களுக்கு தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் திருவான்மியூர், நாவலூர், பெருங்குடி போன்ற அநேக சபைகள் தற்போது நடத்தி கொண்டு வருகிற கூடுகைகளைப் போல அதரிலும் மேலானதாக அவர்கள் முன்பதாக வைக்கின்ற வேதம் சார்ந்த போட்டிகளைப் போல அநேக சபைகள் நடத்தி கொண்டு வரும் பொழுது சபைகள் உள்ள வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதல் அவர்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சபை இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்காக ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து காரியங்களை நாம் நடத்தும் பொழுது அங்கே ஒரு பொம்மலாட்டங்கள், சிறுவர் ஊழியங்கள் போன்ற காரியங்கள் நடத்தலாம். அதன் மூலம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அங்கே ஒரு சபை நிறுவ
கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். இவைகளை போன்ற சிறிய காரியங்களின் துவக்கத்தில் தேவன் நம்மை கொண்டு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். கடைசியாக உபாகமம் 1:11 சொல்லியிருக்கிறபடி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.